எல்லோருக்கும் வணக்கம். சப்பா எங்களால் முடியலடா சாமி. ஏற்கனவே லூஸ் மோஷனாக போயிட்டுருக்கு. இதில் நிஃப்டி வேறு நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. 190 பாயிண்ட் பக்கம் மைனஸில் போய்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய நிஃப்டி. இதில் முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்ன இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய அளவில் விற்கிறவங்களும் இருக்கிறாங்க, பெரிய அளவில் வாங்கி அதை மறுபடியும் மேலே ஏற்றி விடுறவங்களும் இருக்காங்க, மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ஹை வந்தோடனே பெரிய லெவலில் விற்று கீழே விடுறவங்களும் இருக்காங்க. இனி அடுத்தடுத்து என்ன ஆகும்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் இது வரைக்கும் 100% ஃபெயிலியர் ஆகலை. சமீபத்தில் 2-3 வருடங்களில் இன்ட்ராடேல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் டைரக்ஷன் எடுக்காமல் ஆடிக்கிட்டு இருக்கான்னா, அடுத்தடுத்த வாரங்கள்லாம் 1000 பாயிண்ட்டுகள்லாம் வந்து நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த முறையும் 100% அந்த மாதிரி சக்ஸஸ் ரேஷியோ பண்ணுதா? அதாவது கீழே ஒரு 22,000 அப்படின்னு போகுதா, அல்லது மேலே 25,000 அப்படின்னு போகுதா அப்படின்றது 2-3 வாரங்கள்லேயே மேக்சிமம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் அது எந்த பக்கம் அப்படின்றதான் எந்த கொம்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அளப்போற கிளப்புறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுட்டார். இவர் பதவி ஏற்றதில் நம்ம 2 விஷயங்கள் தான் நம்ம கவனிக்க வேணும். ஒன்று, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அவர் இனிமேல் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உனக்கு இத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்து நாங்கள் தான் அதிகமாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ பாட்டுக்கு பல நோய்கள் பரவுறத பெருசாக கட்டுப்படுத்தாமல் எங்கள் நாட்டையே நீ வெட்டி பண்ணி விட்ட. கோவிட் வந்த சமயத்தில் எங்கள் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, உனக்கு பணம் கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்து அவர் வந்து இதிலிருந்து இதுக்கு பண்ணக்கூடிய செலவுகளை இனி குறைச்சிக்க போகிறாரு. இந்த விஷயம் நம்மளுக்கு எது பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். நம்ம கோவிட்ல நம்மளும் தான் பாதிக்கப்பட்டோம். WHO பெருசாக கட்டுப்படுத்த முடியல, அவங்களால தான் நம்மளும் பெருசாக பாதிக்கப்பட்டோம். அதனால் இது பெருசாக நம்மளுக்கு பிரச்சனை இல்லைனாலும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த 2வது விஷயத்தை நம்ம கடுமையாக எதிர்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்து தான் வெளியே வந்து ஏயா இந்த சைனாலாம் அதிகமாக பொல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கட்டுப்பாடு இல்லை, நாங்கள் தான் முதல்ல எல்லாத்தையும் எலக்ட்ரிக் ஓரியன்டாக மாற்றணுமா, அதாவது பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாதிரி மாற்றணுமா, அப்போ எங்களுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பூரா ஒழிச்சு விட்டுட்டு பூரா எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றணுமா? கிடையாது, நாங்கள் க்ரூட் ஆயிலை எவ்வளவுக்கு எவ்வளோ, கேசோலினில் எவ்வளவுக்கு எவ்வளோ நாங்கள் பம்ப் பண்ணி வெளியெடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட ஆயில் இருக்குது, அதனால் அவர் பாட்டுக்கு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் நம்ம நாட்டில் ஆயில் இல்லை, அதனால் நம்ம இதை கடுமையாக எதிர்த்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சைடு நம்ம போனோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் உருப்பட முடியும். ஆகவே ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் சித்தாந்த ரீதியாக 2 கவர்மெண்ட்டுகளுக்கும் சித்தாந்த ரீதியாக ரொம்ப மாற்றம் இருக்கு. அதனால என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆக மொத்தம் இவர் பதவியேற்ற முதல் நாள்லயே கும்பா குட்டி மார்க்கெட் போட்டு இந்த தவறுது, என்ன ஆகுதுன்னு தெரியல. இனி இந்த லூசு நிஃப்டி ஒரு லூசுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவன் மறுபடியும் இங்கிருந்து மறுபடியும் மேலே 200 பாயிண்ட் ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, இங்கிருந்து இன்னைக்கே ஒரு 200 பாயிண்ட் இன்னும் கீழே இறங்கி 23,000க்கு கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. அவன் மனசில் என்னமோ ஒன்று நினச்சிருப்பான், அதை தான் பண்ணுவான். பல குடும்பங்களில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து விட்டு கொடுக்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஷேர் மார்க்கெட்டில் இதே மாதிரி தான். என்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு வந்தாலும் எவனாவது ஒருத்தர் நல்ல பெயர் போன ஆள் வந்து 10%, 15% ஏறினவன் எவனாவது இருப்பான். ஆனால் இன்னைக்கு ஒரு பயம் ஏறல. ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ மேதந்தா அப்படின்ற ஷேர்லாம் பார்க்குறோம், இவன் ஒரு பாப்புலரான ஆள் தான். இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். ஏதாவது ஒரு 10-15% ஏறின ஆள் ஒருத்தங்க கூட இல்லை. இவன் எங்கிருந்து ஏறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இயர்லோலேருந்து இன்னைக்கு லேஸாக ஒரு 5% ஏறி அந்த முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கான். அதே மாதிரி தான் இந்த செஞ்சுரி பிளைபோர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 4% ஏறி இருக்கான். இந்த ஹிந்து பெட்ரோ, பிபிசிஎல் போன்ற எனர்ஜி செக்டர்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? ட்ரம்ப் தரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் உள்நோக்கி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் இப்படி கண்டமேனிக்கு க்ரூட் ஆயிலெலாம் பிடிச்சி பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ க்ரூட் ஆயிலினுடைய விலை குறைய தான் செய்யும், இன்ஃப்ளேஷன் என்பது குறைய தான் செய்யும். அப்போ இன்ஃப்ளேஷன் குறையும் பொழுது இந்த எம்ஆர்பிஎல் போன்ற கம்பெனிகள், அதாவது க்ரூட் ஆயிலினுடைய விலை அதிகமானா தான் இவங்களுக்கு ரிஃபைனரி மார்ஜின் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சில கான்செப்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பாசிட்டிவாக காமிச்சாலும்,
கடைசியில் நெட்டை எடுத்து பார்த்தா க்ரூட் ஆயிலினுடைய விலை திடீர்னு $50 போச்சுன்னா அப்புறம் நீங்களாம் என்னையா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகும். பட் எனிவே க்ரூட் ஆயில் கீழே போகிறதுனால மிகப்பெரிய பொருளாதாரம் உலக அளவில் பொருளாதாரத்துக்கு நன்மை செஞ்சாலுமே கடைசியில் அதே மாதிரி இந்த ஐஓசி போன்ற பிபிசிஎல் போன்ற கம்பெனிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு ஆயில் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலுமே பட் ஓஎன்ஜிசி போன்ற ரிலையன்ஸ் போன்ற பெரிய ஆளுகளுக்கெல்லாம் க்ரூட் ஆயிலை மேனுஃபேக்சரிங் பண்ண வெளியெடுக்கக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் அது பாதிப்பு தான். ஸோ கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிந்து போட்டுற ஜாலியாக ஒரு 3% ஏறி ஆடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, நேற்றைய கதை நேற்றோடு, சந்தோஷமெல்லாம் நேற்றே முடிஞ்சுது. இன்றைய கதையை பார்ப்போம். அதாவது நேற்று ஜொமேட்டோ போன்ற ஸ்டாக்கெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கு டப்புன்னு கீழே இறங்கிட்டான். நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதாவது நீஜர்க் ரியாக்ஷன் மாதிரி ரொம்ப திடீர்னு புரிஞ்சுக்காம இறங்கிட்டாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் தெளிவாக இறக்கி விடுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஜொமேட்டோ அப்படின்ற பங்கெல்லாம் இன்னைக்கு 9% இறக்கி விட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியாதில்ல, அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இப்படி ஏறினது இப்படி நின்றுச்சு. ஒரு குவார்ட்டராக வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அடுத்த குவார்ட்டரும் சரியாக அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் சரியில்லைன்னு பிடிச்சி எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி விட்டுட்டு வேறு ஷேரை வாங்குறதுக்கு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா, தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்த இந்த டிக்சான் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் 13% இறங்கியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த ஒரு வருடமாக 5000 15,000 போன ஷேர் ஏன் இப்படி இறங்கினா கண்டமேனிக்குன்னா அவன் கொடுத்த ரிசல்ட் அப்படி. அவனுடைய டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் என்பது என்ன ஆயிருக்குன்னா போன குவார்ட்டரை விடவும் ரொம்பவுமே குறைஞ்சி வெறும் 216 கோடின்னு ஆயிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஜூன் 2023 தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்து இதனுடைய லாபம் அப்படியே சரிவடைஞ்சு கீழே 216 வந்திருக்கு. இந்த ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியாம தான் இந்த டிக்சன் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு என்ன ஆயிருக்கான், கிட்டத்தட்ட 13% அப்படின்றது இறங்கியிருக்கான். ஆனால் பேங்குகள்லாம் இன்னைக்கு பெருசாக அடி வாங்கல. இன்னைக்கும் சில பேங்குகள் யூகோ பேங்க் போன்ற சில பேங்குகளுடைய ரிசல்ட் எல்லாம் வர வேண்டியது இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் ஏதோ நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒப்புக்கு சப்பா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த ஜொமேட்டோ எல்லாம் நம்மளுடைய நிஃப்டி சென்செக்ஸில் இருக்கு. அது மாதிரி இவ்வளவு நாள் தொடர்ந்த கோட்டக் பேங்க் இருக்கு, அது போன்ற நிறைய கம்பெனிகள் இண்டெக்ஸில் இருக்கும்போது இது வரைக்கும் இண்டெக்ஸினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. இனிமேல் வரக்கூடிய கம்பெனிகள்லாம் அவனை காப்பாற்றிக்கிட்டா சரி அப்படின்ற நோக்கத்தில் தான் வருது. இவனுங்களெல்லாம் நம்பி நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஸ்வங்கின்னு ஏறிடும் அப்படின்லாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எதுவும் ஷேர்ஸில் பெருசாக எதுவும் ரிசல்ட் இல்லை. நம்மளுக்கு உருப்படியாக சம்பாரிச்சு கொடுக்குறது இந்த ஐபிஓக்கள் தான். சமீபத்தில் கூட இந்த பல் ப்ராடக்ட் லக்ஷ்மி டென்டல் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்தது. இந்த சமயத்தில் ஸ்டாலின் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அது லிஸ்டிங் வரும்போது ஏதாவது லாபத்தில் வருமானு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த ஐபிஓக்களும் இப்போதைக்கு ஓப்பன் இல்லை. ஸோ சந்தோஷம் என்பது ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இல்லை. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏகப்பட்ட ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் இறங்கி கிடக்கு. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த 2025 பிறக்கும் பொழுது நியூஸ்களில் மீடியாக்கள் எல்லாம் மேபி ஃபார்மா செக்டர் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மைக்கு கடந்த 15-20 நாளாக சில ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இறங்கி கிடக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த அலம்பிக் ஃபார்மா, ஆரோ ஃபார்மான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஏபிஎல் லிமிடெட் அலம்பிக் ஃபார்மா அதில் என்ன செய்தினா, அவன் 2 days மூவிங் ஏவரேஜ் கிட்டே இருக்கான். இவன்லாம் ஒரு முடிவெடுத்து பழையபடி ஒரு 1300 வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு தொடர்ந்து லாபத்தை புக் பண்ணி இறக்கி விட்டாங்க. எப்படி இப்போ டிக்சன் கீழே லாபத்தை புக் பண்ணி டிக்சனை கீழே இறக்கி விட்டாங்க, கல்யாண் ஜுவல்லரி கீழே இறக்கி விட்டாங்க. அது மாதிரி இந்த ஆரோ ஃபார்மெல்லாம் ரொம்பவுமே ஓவர் ஆட்டம். எப்படி ஒரு ஆட்டம் ஆடினான்னா 300 ரூபாயிலிருந்து 1600 வரைக்கும் போய் ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தது தான். அதே சமீபத்தில் பிடிச்சி இறக்கி விட்டாங்க ப்ராஃபிட் புக் பண்ணி. அவன் ஏதாவது எந்திரிப்பானா? இதுக்கு முன்னாடி ஒரு முறை சப்போர்ட்லேருந்து ஒரு முறை எந்திரிச்சா, அதே மாதிரி இன்னொரு முறை சப்போர்ட்லேருந்து எந்திரிச்சு ஏதாவது ஒரு 1400 வந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் ஓடி போயிடுவோமே அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் ஃபார்மா ரிலேட்டடான செக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் எல்லாமே லூசுகளாக இருக்கிறதே, அந்த லூசுகளெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்மகிட்ட பணம் கோடி கோடியாக கொட்டி கிடக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய ஷேர் மார்க்கெட் இருக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று, இப்படி ஹைகளை உடைச்சி மேல் நோக்கி போகும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரெண்டில் போகும்போது சம்பாதிக்கிறது, அல்லது அந்த ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் கீழே விழுந்து கிடைக்கிறப்ப சம்பாதிக்கிறது. இப்போ 2 பேர்த்துக்குமே பெருசாக ஹெல்ப் ஆக மாட்டேங்குது. ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. அதனால் மேலே போகிறவன் லேசாக இறங்குற மாதிரி இருக்கான், கீழே போகிறவன் இன்னும் கீழே போகிற மாதிரி இருக்கான்.
அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாத்துக்குமே பணம் வச்சுக்கணும். நீ மேலே பிரேக் அவுட் ஆகி போறியா, அதுக்கு கொஞ்சம் பணம் வச்சுக்கணும். நீயே திரும்பி கீழ் நோக்கி வர்றியா, சப்போர்ட்டில் வந்து விழுகிறியா, அப்போ அதுக்கு கொஞ்சம் பணம் வச்சுக்கணும். இல்லை நீ சப்போர்ட்டையும் உடைச்சு அதுக்கும் கீழே போறியா, அப்போ அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் வச்சுக்கின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த லூஸுகளை நம்ம சமாளிக்க முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய விவாதம் என்னென்னா ட்ரெண்டின் போக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லை ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா. ஆனால் இப்படி எதை பண்ணாலும் நம்மகிட்ட முதல்ல பணம் போடுற கெப்பாசிட்டி இருக்கணும். பணம் போடுற கெப்பாசிட்டி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போடுற மைண்ட் செட்டாவது இருக்கணும். ரெண்டு இல்லைன்னா அது ஒரு கொலபரேஷன் குட்டியாக தான் இருக்கும். யோ நாங்கள்லாம் ஊரு பூரா முயற்சி செஞ்சு விடாமுயற்சியாக தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அது மாதிரி ஏதாவது விடாமுயற்சியாக கொஞ்சமாவது மேலே தான் ஏறி வாங்கலையா அப்படின்ற மாதிரி நம்மளை புலம்ப விடக்கூடிய ஒரு ஷேர் தான் இந்த பஜாஜ் ஃபினான்சர். இருக்கிறதுலே ஒருத்தர் உருப்படியாக இருக்கான்னா இந்த பஜாஜ் ஃபினான்சர் தான். இவன் ஏதாவது ஒரு விடாமுயற்சியாக ஒரு 2000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படின்றது வரும். ஸோ இந்த ஷேரில் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி காட்டுறான். இது உண்மையா நடக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு ஷேர் பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஒரு உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து டபுள் பாட்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அல்லது ஒரு ஃபாலிங் சப்போர்ட் லைனில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த வகையில் இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸுமே 2 முறை மேல் நோக்கி ஏறி வந்தவன் தான். ஆனால் இந்த 3வது முறை கொஞ்சம் தடுமாற்றமாக ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் தடுமாறாம கொஞ்சம் மேல் நோக்கி ஒரு 300 ரூபா வரைக்கும் வந்துச்சுனாக்கா இது போன்ற பாட்டம்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மரியாதை என்பது கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்லாம் டக்குன்னு போட்டுட்டான். அதாவது எப்படி போட்டான்னாக்கா டக்குன்னு ஃபர்ஸ்ட் கீர் போட்டான், செகண்ட் கீர் போட்டான், ஆனால் டாப் கீர் போட மாட்டேங்கிறான். எவ்வளோ வேகமாக வந்திருக்கான் பாருங்க. 88 ரூபா ரேஞ்சிலிருந்து 100 ரூபா. சின்ன விஷயமா வெறும் 6 நாளில் 88 to 100 வந்துட்டான். இன்னுமே இவனுடைய டாப் கீர் வேகமாக போட்டு ஒரு 120 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா உண்மையிலேயே இந்த பேங்க் ஷேர் பல பேர்த்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கு. ஏன்னா அவன் 150 ரூபாயிலிருந்து கீழே வந்திருக்கான். 100 ரூபாயிலிருந்து ஒரு 120 ரூபா கூட இவன் போகக்கூடாதா? ஸோ இருக்கிற டாப் கீர்லாம் போட்டு டக்குன்னு இவன் மேல் நோக்கி வந்ததுன்னா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிஎம்எல் அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்குறவனை பூரா ஏதோ நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே காட்டுறான். இப்போ இந்த பிஎம்எல்னு ஒரு ஷேரை பார்க்குறோம். இவன் மட்டும் இல்லை, இன்னுமே முன்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் சமீபத்தில் சப்போர்ட்லேருந்து சின்னதாக 5%, 15%, 20% ஏறி காமிச்சிருக்கான். அப்போ இந்த முறையும் இன்னொரு 20% ஏறுமா? ஒரு 4700 வரைக்கும் அசால்ட்டாக மேல் நோக்கி ஏறி வருவானா அப்படின்ற மாதிரி பிஎம்எல். இது மட்டும் இல்லைங்க, பிஎம்எல் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு முன்னணி கம்பெனியில் போய் பார்த்தாலும் சரி, ரிலையன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு HAL எடுத்து பார்த்தாலும் சரி, டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய சில பங்குகள் எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாமே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கா. ஆனால் மார்க்கெட் கெடுத்து விடுது. இன்னைக்கு இதை தவிர்த்து வேற எதுவுமே ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெருசாக பிரேக்கிங் நியூஸே இல்லை. ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுடைய நிஃப்டி இப்படி கண்டமேனிக்கு இறங்கி கண்டமேனிக்கு ஏறி கண்டமேனிக்கு இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இது வந்து நம்மளுக்கு ஒரு படிப்பினை. இன்ட்ராடேலேயே இப்படி ஒரு லூஸ் மாதிரி மேலே ஏறி இறங்குதுன்னா அப்போ லாங் டேர்மில் கண்டிப்பாக மேலே ஒரு 30,000 பாயிண்ட், கீழே ஒரு 20,000 பாயிண்ட், மறுபடி 25,000 பாயிண்ட், மறுபடி 20,000 பாயிண்ட் எனத்தையாவது ஒன்று வாழ்க்கையில் பண்ணிட்டு தான் இருக்க போகிறான். அது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு லோனில் பணம் போட முயற்சி செய்கிறவங்க, மேலே வந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்களுக்கு என்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இதை தவிர்த்து இன்னைக்கு வேறு எந்த பிரேக்கிங் நியூஸுமே இல்லை ஷேர் மார்க்கெட்டில். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.